அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலடை பிரதமன் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஓணம் சத்யாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் அடை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அடையை வீட்லேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடையை ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 கப் அடையை இது கூட போட்டு அடை பார்த்திங்கன்னா அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் அடை எடுத்திருக்கேன். இதுவே மீடியம் சைஸ்லேயும் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் கிடைக்குங்க. சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இதை நான் இப்போது 30 நிமிஷம் இப்படியே விட்டுற போகிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1.5 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டை காய்ச்ச போகிறோம். இதை நீங்கள் உருளிலேயே கூட அப்படியே வச்சு காய்ச்சலாம். ஆனால் குக்கரில் பண்ணால் நம்ம சீக்கிரமாக கன்சிஸ்டன்சியை அச்சீவ் பண்ண முடியும். இந்த பாலில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நம்ம 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அடை 30 நிமிஷம் ஊறிடுச்சு பாருங்கள். ஊறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு 2லேருந்து 3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த பிசுபிசுப்பு தன்மை போய் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் தண்ணியும் 1/2 லிட்டர் பாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வேக வச்சுருக்கிற அடையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடையும் பாலும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு சுண்டை காய்ச்சி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். 1.5 லிட்டர் பாலுக்கான சர்க்கரையை நம்ம குக்கர்லேயே போட்டுட்டோம். இந்த சுகர் பார்த்திங்கன்னா இந்த அடையும் இந்த பாலுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம பால் ஊற்றி வச்ச குக்கரில் எனக்கு 45 நிமிஷத்தில் 3லேருந்து 4 விசில் கூட வந்துருச்சுங்க. நீங்கள் விசில் வர பற்றி கவலைப்படாதீங்க. நல்லா க்ளீனான குக்கராக எடுத்துக்கோங்க. குழம்பெல்லாம் வைக்கிற குக்கராக இருந்தால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா திரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச அடை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா கண்டென்ஸ்டு மில்க், அந்த கன்சிஸ்டன்சிலையும் அந்த ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல் இப்போ வருது நம்மளுக்கு. கலர் பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குதுன்னு. பிங்க்கு ஒரு சாண்டல் கலர் கூட நீங்கள் சொல்லலாம். அந்த கலரில் வந்திருக்குது. இந்த பாலடை பிரதமனுக்கு கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா ஆடை தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதையும் இது கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா சுண்டை காய்ச்சி வரும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. இதுவே நீங்கள் குக்கரில் போடாமல் இந்த மாதிரி பேன்லேயே போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம குக்கரில் போட்டு நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக இருக்குது. இது நல்லா நம்ம பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லைங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சத்யாவில் இந்த பாலடை பிரதமன் கூட அப்பளமும் பழமும் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வருஷத்தில் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலடை பிரதமன் பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.